Good morning students. So நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து அதில் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை இன்றைக்கி என்னங்கிறத பார்த்துடலாம், சரியா? ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் மேட்டருக்கும் லைட்டுக்கும் டியூவல் கேரக்டர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த கிளாஸ்லையும் பார்த்துடலாம். ஸோ த டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் மீன்ஸ், ஸோ டி பிராக்லி என்ன சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா, அது மேட்டர் ஆகட்டும் லைட் ஆகட்டும், ஸோ ரெண்டுக்குமே என்ன இருக்குது, டியூவல் கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டியூவல் கேரக்டர் அப்படிங்கிறது என்னது, இட் பிஹேவ்ஸ் லைக் பார்ட்டிகல் அண்ட் ஆல்சோ பிஹேவ் அஸ் அ வேவ். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டியூவல் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், ஸோ இது எல்லாமே எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே டியூவல் கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தீஸ் ஆல் பிஹேவ் அஸ் பார்ட்டிகல் அண்ட் ஆல்சோ இட் பிஹேவ் அஸ் அ வேவ். ஓகே, ஸோ இந்த டியூவல் கேரக்டர் ஆஃப் மேட்டர் வந்து எதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் பாடிஸ். ஸோ மைக்ரோஸ்கோபிக் பாடிஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், உனக்கு சைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி 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 ஸ்மால். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மைக்ரோஸ்கோபிக் பாடின்னு சொல்லுவோம். பட் மேக்ரோஸ்கோபிக் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எதில் போயிடும், பல்கியாக இருக்கனால அதில் மாஸ் மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ மாஸ் இருக்கனால இட் பிஹேவ்ஸ் லைக் பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ ஹெவி பாடியாக இருந்துச்சு அப்படின்னா இட் ஹேஸ் அ கேரக்டர் லைக் பார்ட்டிக்கல். ஸோ இந்த டியூவல் கேரக்டர் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் பாடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா லிட்டில் மாஸ் இருக்கும். ஸோ அவங்க வேகமாக சுற்றும் போதோ ஏதாவது ரிவால்வ் பண்ணும்போது இட் பிஹேவ் அஸ் அ வேவ்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், அதேமாரி வேவ் நேச்சர்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்கும் ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது எப்படி நம்ம அந்த மேட்டருக்கோ இல்லாட்டி எலக்ட்ரானுக்கோ எப்படி அதை நம்ம பார்ட்டிக்கல் நேச்சர்னு சொல்கிறோம் அப்படின்னா, யூ டன் சம் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ திஸ் இஸ் த கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வாட் இஸ் கேத்தோட் ரேஸ்? It contains negatively charged electrons. That is called as a cathode rays. அந்த கேத்தோட ரேஸ் நம்ம எதில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம அந்த கேத்தோட ரேஸை பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணி அது இந்த சைடு வரும்போது அதோட பாத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ரொட்டேட்டிங் பெடல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்கிளில் பெடல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெடல் வந்து அதோட பாத்தில் வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது ஸோ சம் ஆஃப் த ரேஸ் என்ன ஆகுது, உனக்கு அந்த பாத்தை விட்டு விலகி போயிடுது. ஸோ ஒரு சில ரேஸ் வந்து அந்த பெடலில் மோதும் போது என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ வந்து இந்த சைடு விழுது. சரியா? ஷேடோ வந்து யாருக்கு வரும், ஷேடோ ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிளுக்கோ ஒரு இமேஜுக்கோ அதுக்கு தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஷேடோ கிடைக்கிறனால நம்ம என்ன அஷ்யூம் பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரானுக்கு வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? ஒன் செகண்ட் ஐ ரிப்பீட்டட். ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப் ஃபார் பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். திஸ் இஸ் டன் பை கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேத்தோட் ரேஸ். இட் பாசஸ் ஆன் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் பாஸ் பண்ண போகிறோம். and also you place one pedal in the path of this race. ஸோ ஒரு பெடல் வந்து அதோட பாத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது ஸோ ரேஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சம் ஆஃப் தம்ஸ் ஆர் என்ன ஆகுது, சம் ஆஃப் தம்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் ஆர் டைஃப்ராக்டட். ஸோ ஒரு சில ரேஸ் வந்து இதில் படும்போது அந்த ஆப்ஜெக்டோட ஷேடோ நமக்கு கிடைக்குது. ஒரு ஷேடோ கிடைக்குதுனாலே ஒரு இமேஜுக்கோ ஒரு ஆப்ஜெக்டுக்கோ தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு ஷேடோ வந்து கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரானுக்கு வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேவ் நேச்சரில் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளும் அதுக்கும் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டங்ஸ்டன்
ஃபிலமெண்ட் இருக்கு. ஸோ அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஸோ இதுவுமே இட் கண்டெய்ன்ஸ் த எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல என்ன நமக்கு ஃபார்ம் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரான் வந்து நம்ம எதில் படுது அப்படின்னா ஸோ ஒரு நிக்கல் கிறிஸ்டல் வச்சுருக்கோம். ஸோ அந்த நிக்கல் கிறிஸ்டலில் பாஸ் பண்ணும்போது அந்த நிக்கல் கிறிஸ்டலில் பட்டு அந்த ரேஸ் வந்து வெளியே வரும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வரும்போது என்ன ஆகும்? டைஃப்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த டைஃப்ராக்ட் ஆகிறத ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது எப்படி கிடைக்கும்? சென்டரில் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பாயிண்ட் மாதிரி கிடைக்கிது. மற்ற எல்லா ரேஸுமே அதை சுற்றி 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 நமக்கு ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரிங்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு வேவ்ஸ் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இங்கே கிடைக்கிற ரிங்ஸ் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரேஸ்க்கு சிமிலராக இருக்குது. ஸோ ஒரு இதில் எக்ஸ்ரே பாஸ் பண்ணும்போதுமே நமக்கு என்ன கிடைக்கும்? ரிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்ரே வந்து வேவ் அப்படின்னா நமக்கு அந்த எலக்ட்ரானும் என்னன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம், அதுவும் வேவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கன்ஃபார்ம்ஸ் தட் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் டி பிராக்லி ஈக்குவேஷன். ஸோ டி பிராக்லி ஈக்குவேஷன் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா பிளாங்க் ஈக்குவேஷனும் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனும் கம்பைன் பண்ணி அவர் ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ கன்சிடர் எ ஃபோட்டான் வித் எனர்ஜி இ. ஸோ இந்த எனர்ஜி ஈக்குவேஷன் பிளாங்க்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா E is equal to h nu. ஸோ h into c by lambda. ஸோ இவர் எதை கம்பைன் பண்ணுறாரு அப்படின்னா ஐன்ஸ்டீன் எனர்ஜி ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ E is equal to mc square. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது யூ கெட் h into c by lambda is equal to mc square. ஸோ lambda is equal to h by mc. ஸோ இங்கே c அப்படிங்கிறது velocity of light. ஸோ சிக்கு பதிலாக நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வியும் யூஸ் பண்ணலாம், யூவும் யூஸ் பண்ணலாம். ஸோ lambda is equal to h by mc or lambda is equal to h by mv or lambda is equal to h by mu. ஓகே. ஸோ அந்த டி பிராக்லி ஈக்குவேஷன்னால என்ன நமக்கு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்ஸ் ஆர்பிட். ஸோ போர் என்ன சொன்னார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே ரிவால்விங் ஆகுது? So this is the nucleus. So this is the electron. So this is the orbit. Okay. So electron revolving in circular orbit around the nucleus and standing wave is in phase. So what is the standing wave? So electron வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன உனக்கு ஒரு வேவ்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். சப்போஸ் எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணுது, மறுபடியும் இப்படி வருது, இந்த மாதிரி என்ன ஆகும் உனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கனால ஒரு வேவ்ஸ் வந்து அந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ டி பிராக்லி ஈக்குவேஷனோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ டி பிராக்லி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து போர்ஸ் ஆர்பிட். வாட் இஸ் போர்ஸ் ஆர்பிட்? Electron revolving in circular orbit around the nucleus. This is the nucleus. This is the orbit. So electron present in orbit and around the nucleus as a standing wave. So standing wave அப்படிங்கிறது இதுதான். So electron வந்து சுத்திட்டே இருக்கும்போது it produce some waves மாதிரி ஒரு இது வந்து நமக்கு அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். So that is in phase. ஸோ ஃபேஸ் மீன்ஸ் எந்த இடத்துலையுமே உனக்கு என்ன ஆகாது? பிரேக் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளானட் சன் இருக்குது, சன்னை சுற்றி பிளானட் வந்து சுற்றிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த ஃபேஸ்லேயே சுற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வந்து சர்க்குலர் பாத்தில் இருக்குன்றதுக்கு மீனிங். சப்போஸ் அந்த பாத்தை விட்டு இப்படி வெளியே வந்துருச்சுன்னா என்ன மீனிங் அதுக்கு? அந்த பிளானட் வந்து அந்த ஆர்பிட்டில் ப்ரெசன்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, அதைத்தான் நம்ம இங்கேயும் சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை அரௌண்ட் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேவ்ஸ் வந்து ஃபேஸில் இருக்கணும். ஓகே, ஃபேஸில் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு மீனிங்.
Suppose not in phase means the electron doesn't present in that particular orbit. Okay. So next adala circumference கண்டுபிடிக்க போறோம். So அதோட circumference of wave பார்த்தா அப்படின்னா it is a 2/r. அது எதுக்கு integral multiple of எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த டி பிராக்லி வேவ்லென்த்துக்கு வேவ்லென்த்தோட மல்டிப்ளா இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் சம் ஒரு கால்குலேஷன் தான். ஸோ எந்த ஒரு ரவுண்டா இருந்தாலுமே நமக்கு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம், சுற்றளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அந்த ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரானை சுற்றி இருக்க ஆர்பிட்டுக்கு நம்ம சர்க்கும்ஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். Okay, the circumference of the wave, that is 2πr, must be integral multiple of the wavelength lambda. So இதுக்கு நம்ம 2πr calculate பண்ணோம் அப்படின்னா அதுவும் இது வந்து first cell, that is a k cell. ஸோ அதே மாதிரி எல்லுக்கும் கண்டுபிடிக்கலாம், எம்முக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட 2πr வேல்யூ, ஸோ இதோட 2πr வேல்யூ எல்லாமே என்ன ஆகும், உனக்கு டிஃபர் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்? ஸோ த எலக்ட்ரான்ஸ் around the nucleus in circular orbit. So the first postulates of Bohr அதை வந்து first de Broglie confirm பண்ணிட்டாரு. next வந்து quantization of angular momentum. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த n lambda. This is the multiplication, this is a lambda, this is the integral multiple of lambda. So 2πr is equal to n lambda. So de Broglie equation la namak lambda theriyum illaya. So lambda is equal to h by mu. So the lambda value va the equation 1 la substitute pannom appadina you get 2πr is equal to n into h by mu. So cross multiplication பண்ணும்போது mu இங்க போயிடும். சரியா? So mur is equal to n into h. இந்த 2π இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா you get the equation mur is equal to n into h by 2π. This is the fourth postulates of Bohr. So de Broglie அதையும் என்ன செய்யறாரு, கன்ஃபார்ம் பண்றாரு. சரியா? So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Schrödinger wave equation. So this is the one mathematical equation. So இந்த Schrödinger wave equation எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா probability of finding the electron around the nucleus. So this is the nucleus, this is the orbit. So இந்த electrons என்ன ஆகலாம், suppose இது வந்து orbit அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கு, சரியா, ப்ராபபிலிட்டி. ஸோ எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கா, இங்கே இருக்கா, எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ there is a probability. ஸோ the Schrödinger wave equation எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா probability of finding the electron around the nucleus in terms of a mathematical equation psi, that is dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square plus 8 pi square m divided by h square into e minus v into psi is equal to 0. ஸோ நம்ம இந்த psi தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இது ஜஸ்ட் அப்படியே அந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ this is the Schrödinger wave equation. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து Schrödinger வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இது. சரியா? ஸோ இதில் E அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், V அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், ஸோ M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், psi அப்படிங்கிறது
wave function. So the wave function தான் எதை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா probability of finding the electrons around the nucleus. Okay. So next is application. So what is the application of Schrödinger equation? நம்ம Schrödinger equation வச்சு நம்ம என்ன calculate பண்ணலாம் அப்படின்னா energy, அந்த electronோட energy and wave function of a particle. So that is the electron. So the wave function of particle means the electron வந்து எந்த இடத்துல present ஆயிருக்கு. So அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் wave function of a particle னு சொல்றோம் in 1D box. So 1D box அப்படின்னா just இப்படி இருக்கும், ஓப்பன்ல இருக்கும். So electrons வந்து என்ன ஆகும், இந்த பாக்ஸ் குள்ள just it is a imaginary one. So electrons இங்க present ஆயிருந்துச்சு அப்படின்னா so electronோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த இடத்துல present ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து Schrödinger wave equation வச்சு நம்ம determine பண்ணிடலாம். And also used to calculate the energy and wave function of a particle in 3D box. So 3D box அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. ஸோ இங்கேயுமே எலக்ட்ரான் எங்கனாலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ இட் இஸ் அ 3D box. That is 3-dimensional box. ஸோ அதே மாதிரி Schrödinger equation வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான். ஸோ ஹைட்ரஜனில் என்ன இருக்கும் 1s1. ஸோ தட் இஸ் அந்த எலக்ட்ரானை வந்து அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து Schrödinger என்ன பண்ணியிருக்காரு, டிட்டர்மின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அப்புறம் வந்த கான்செப்ட் தான் என்னது நமக்கு அட்டாமிக் ஆர்பிட்டால். ஓகே. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இந்த Schrödinger wave equation பார்க்க போகிறோம். அந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோ. இட் இஸ் ஒன் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். நம்ம தியரிட்டிக்கலாக எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆர்பிட்டில் இருக்குது, அதோட எனர்ஜி இவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஒரு மேத்தமேட்டிக்கலாக ஒரு ப்ரூஃப் கொடுத்தவர் வந்து என்ன, யார், Schrödinger. இந்த Schrödinger wave equation வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா probability of finding the electron around the nucleus. ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இந்த ஆர்பிட்டாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டியை யார் டிட்டர்மின் பண்ணாங்க அப்படின்னா Schrödinger வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ அந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோ. ஸோ அந்த ஈக்குவேஷனில் டேர்ம்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். ஸோ Schrödinger ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானோட எனர்ஜி அண்டு வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம டிட்டர்மின் பண்ணிடலாம். ஓகே. அது 1-dimensional பாக்ஸாக இருந்தாலும் டிட்டர்மின் பண்ணிடலாம், 3-dimensional பாக்ஸ்லையும் நம்ம டிட்டர்மின் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு எதுக்கு எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான், தட் இஸ் 1s1 எலக்ட்ரானோட எனர்ஜியை வந்து Schrödinger வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்த கான்செப்ட் தான் என்னது, அட்டாமிக் ஆர்பிட்டால். ஓகே. So next is eigen values and eigen function. So the psi அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் என்னது உனக்கு ஐகன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஐகன் ஃபங்க்ஷனை நம்ம ஒரு இதில் ஆப்ரேட் பண்ணும்போது யூ கெட் சம் நியூமெரிக்கல் வேல்யூ. சரியா, இப்போ எனர்ஜி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எனர்ஜி comes in one numerical values. Okay, அந்த numerical value நம்ம என்னன்னு சொல்றோம், eigen values னு சொல்றோம். சரியா. ஸோ Schrödinger ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நமக்கு ஒரு ஷை வேல்யூ கிடைக்கும். அந்த ஷை தான் என்னது உனக்கு ஐகன் ஃபங்க்ஷன். நமக்கு கடைசி ஒரு வேல்யூ கிடைக்கும் பாரு, அதுதான் என்னது ஐகன் வேல்யூஸ். ஓகே. So Schrödinger wave equation is a second order. That is dou square means it is a second order. So it is a second order differential equation. So அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு நிறைய வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய வேல்யூஸ் கிடைச்சாலுமே ஷை வேல்யூக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிற அந்த ஷை வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ ஃபைனைட் மீன்ஸ் ஒரு வரையறுக்கப்பட்ட இதிலிருந்து இதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த வேல்யூஸ் வந்து இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ அதே மாதிரி சை மஸ்ட் பி சிங்கிள் வேல்யூ. ஸோ ஒரே ஒரு வேல்யூ தான். சப்போஸ் ஹைட்ரஜனுக்குன்னு ஒரு எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ தான் கிடைக்கணும். ஸோ நிறைய வேல்யூஸ் வந்து கிடைக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் அ சிங்கிள் வேல்யூ. ஸோ அதே மாதிரி சை மஸ்ட் பி
கண்டினியூஸ். ஸோ இதை வந்து ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த சையோட வேல்யூ வந்து இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண இந்த மாதிரி கிராஃபில் போயிட்டே இருக்கும். சப்போஸ் நாட் கண்டினியூஸ் மீன்ஸ் இந்த மாதிரி பிரேக் ஆகி நமக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து இதை வச்சு நம்ம psi வேல்யூ வந்து சொல்ல முடியாது. ஸோ psi must be continuous. ஸோ அதே மாதிரி psi must be normalized. ஸோ normalized means it satisfy or obey the equation integral minus infinitive plus infinitive psi square dr is equal to 1. ஸோ dr அப்படிங்கிறது என்னது? வால்யூம் எலமெண்ட். ஸோ எது வந்து வால்யூம் எலமெண்ட் அப்படின்னா ஸோ இது வந்து நியூக்ளியஸ். ஸோ இது வந்து இவ்வளோ திக்னஸாக இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டோட திக்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ஆர். ஸோ இந்த திக்னஸ் இருக்குல்ல, இந்த திக்னஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஆர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த டிஆரோட வேல்யூயும் psi ஸ்கொயரோட வேல்யூயும் போடும்போது இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1. ஸோ நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ psi square dr is equal to 1 இருந்தால் மட்டும்தான் it is a valuable psi value. Okay. ஸோ இந்த psi வேல்யூ வந்து இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் அது வந்து வேலிட் ஐகன் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அந்த ஐகன் ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆர்பிட்டால வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நமக்கு அந்த கிடைக்கிற psi வேல்யூவை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்த ஆர்பிட்டால எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த physical significance of psi வேல்யூ. ஸோ நம்ம கிடைக்கிற psi வேல்யூ வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். சப்போஸ் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது. ஸோ அது எதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட ஆம்ப்ளிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல இருக்குது அந்த ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கிற psi வேல்யூ வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த நியூமரிக்கல் வேல்யூ இட் மேபி பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த psi வேல்யூ இஸ் நாட் வேலிட். ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது, எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிற அந்த ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சப்போஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். So next வந்து the probability of finding electron in a small spherical radius or and thickness around the nucleus is called electron probability function, that is D. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் this is the nucleus, this is the orbit, this thickness is called dr, the radius வந்து என்னது r. ஓகே. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, டின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 to infinity 4 pi r square dr into psi square. ஸோ இதுவும் ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இதில் வந்து நம்மளோட கிடைக்கிற ஆர் வேல்யூ வந்து ஆர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா டியும் என்னது தான் 0. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரானுமே நியூக்ளியஸை சுற்றி ப்ரெசென்ட் ஆகலைங்கிற மாதிரி மீனிங். ஓகே. ஸோ ஆரும் 0 டியும் 0 அப்படின்னா there is no probability of finding the electron at the
நியூக்ளியஸ். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து என்ன இருக்காது, எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்காது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரஜனுக்கு மட்டும் ஸ்க்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணியிருக்காரு. ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் the probability of electron in that particular orbital is 95%. ஸோ கண்டிப்பாக அந்த s ஆர்பிட்டல் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பை சான்ஸ் 95% ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆர் வேல்யூ வந்து என்னது 0.529 ஆங்ஸ்ட்ரோம் யூனிட். ஸோ திஸ் இஸ் த நியூக்ளியஸ். இது வந்து 1s ஆர்பிட்டாலாக இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆர் வேல்யூ வந்து என்னன்னு டிட்டர்மின் பண்ணியிருக்காரு, 0.529 ஆங்ஸ்ட்ரோம் யூனிட். ஸோ திஸ் இஸ் த 1s orbital of Bohr's first orbit, that is K cell. சரியா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து என்னது, K cell வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 1s ஆர்பிட்டால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன்லாம் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வச்சு அது என்ன ஷெல், கே ஷெல்லா எல் செல்லா அந்த மாதிரி டிட்டர்மின் பண்ணிடலாம். அதே மாதிரி அது 1s ஆர்பிட்டாலா 2s ஆர்பிட்டாலாங்கிறதையும் நம்ம வந்து இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.